என்னங்க வாழ்க்கையில காசு பணம்னு இந்த மாதிரி ஒரு லைஃப் என்ஜாய்மெண்ட்டை காசு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாருங்க, இந்த மாதிரி இயற்கை பிளேஸையும் ரசிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க லைஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா நாளைக்கு இருக்கிறோமான்னு சொல்லவே முடியாது. நம்ம வாழ்க்கையில இப்போ அடுத்து என்ன செகண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு லைஃப் சீக்கிரமாக பணத்தை சேமிச்சு பழகிக்குவாங்க, லைஃப் என்ஜாய்மெண்ட் பண்ணி பழகிக்குவாங்க. இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும். அந்த வயசு விட்டு போச்சுன்னா ரெண்டாவது என்ஜாய் பண்ணவே முடியாது. வயசு போச்சுன்னா நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது லைஃப். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இந்த வால்பாறை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? பாருங்க, சுத்தி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சொர்க்கம் எங்கேயாச்சும் கிடைக்குமா உங்களுக்கு? எத்தனை வேலை கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, கண்டிப்பா வெளியே லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி குழந்தைகளை கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம முக்கியமா ஒய்ஃபை கூட்டிட்டு போய் வெளியே என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க 4 சவுத்துக்குள்ளேயே இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சு நம்மளுக்கு என்ன கடைசி மட்டும் வர்றாங்க. அவங்களை கூட்டிட்டு போய் மனத்தெளிவு ஒரு மன நிம்மதிக்காக கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போய் லைஃப் இந்த மாதிரி வெளியே காட்டுங்க. 2 பேரும் மனசுட்டு நிம்மதியா பேசலாம். வாழ்க்கை நல்லா சிறப்பாக நல்லா மேலும் மேலும் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க பாருங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வால்பாறை நம்ம வியூ பாருங்க, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி பசங்க எல்லாம் வந்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். வால்பாறை மட்டும் இல்ல, எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் நீங்க செமையா என்ஜாய் பண்ணலாம். நான் நடந்துட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றேன் தெரியல. பாத்துக்கோங்க, இங்க போவேன் அங்க வருவேன், மறுபடியும் அங்க குதிக்க மாட்டேன், சும்மா சொல்றேன். ஓகே, பாய்.